இந்த க்ரோ பேக்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் கீரை செடி நட்டிருந்தோம். நிறைய தக்காளி செடி வந்தனால அதை மாற்றி இந்த க்ரோ பேக்கில் நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கீரையெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. சரி, மண் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் நடவு பண்ணியிருக்கோம் தக்காளி செடியை. இன்னும் நிறைய தக்காளி செடி இருக்குது, அதெல்லாம் வேறு க்ரோ பேக்கில் வந்து நடவு பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிச்சமுள்ள கீரையை வந்து அறுவடை பண்ண போகிறோம். நிறைய டைம் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மீதி கீரையை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று பார்த்திங்கன்னா கீரை எங்கள் வீட்டில் கடைஞ்சிருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது. காலையில் கீரை அறுவடை பண்ணணும், ஆனால் நாங்கள் மொட்டை வெயிலில் கீரை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடையில் வாங்குகிற கீரைக்கும் வீட்டில் நம்ம அறுவடை பண்ணுற கீரைக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டுங்க. வீட்டில் வளர்க்குற கீரை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் தக்காளி செடி இருக்குது பாருங்கள். இந்த மணத்தக்காளி கீரை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசானா இன்னும் சூப்பராக இருக்கும். புதினா குச்சியுமே நல்லா தளைஞ்சிருக்கு. இன்னும் 1 மந்தில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். எல்லா க்ரோ பேக்லேயும் தக்காளி பாருங்கள் சூப்பராக வருது. வல்லாரைக்கீரை பாருங்கள் துளிர் விட்டுருக்கு. 1 2 3 ஒரு 10 லீஃப் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. இதுவுமே 1 மந்தில் நல்லா படர்ந்துடும் இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக. சுண்டக்காய் செடி நடவு பண்ணி செம்மையாக வந்திருக்கு. இது வந்து கத்திரிக்காய் செடி, இது மிளகாய் செடி, இது தக்காளி. ஒரே க்ரோ பேக்கில் எத்தனை செடி வச்சுருக்கோம் பாருங்கள். பாலாக்கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம கட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் நல்லா தலையும். இந்த தக்காளி செடியும் எதுலையாவது நடவு பண்ணணும். பப்பாளி பெருசாகிட்டே போகுது, வேறு இதில் மாற்றணும். பாருங்கள் எத்தனை லீஃப் வந்துருச்சு பப்பாளியில். 1 2 3 4 5 6 7 லீஃப் வந்துருச்சுங்க பப்பாளியில். கரிசலாங்கண்ணியோட பூ பாருங்கள். இந்த க்ரோ பேக்கில் இருந்த கீரை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு. இந்தளவுக்கு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு இருக்குங்க.
இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற கீரையெல்லாம் வந்து தானாக முளைச்ச கீரை. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். இந்த கீரையை வச்சு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இந்த கீரையை வச்சு நம்ம என்ன சொல்கிறது, கீரை கடையும் போது அந்த கீரையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது கீரை. பாருங்கள் எவ்வளோ பெருசு. நாங்கள் கீரை மட்டும்தான் நடவு பண்ணியிருக்கோம், அதனால தான் கீரையாக கட்டுறோம். இந்த லீஃப்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட தரம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் மல்லி. பக்கத்தில் எப்போ தான் தக்காளி காய்க்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூவெல்லாம் பூத்துருச்சு. தக்காளி அறுவடை ஒரு நாள் பண்ணுறோம். தானாக முளைச்ச கீரை கூட இந்தளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுவுமே கீரைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது என்ன கீரைன்னே தெரியல எனக்கு. இன்றைக்கி கீரை அறுவடை இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு எப்போ மணத்தக்காளிக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ அறுவடைக்கு தயாராகும்னு தெரியல. தூரத்தில் பாருங்கள் பாலக்கீரை.